இந்த அஞ்சலி பண்ணது எல்லாத்துக்குமா சேர்த்து இவ்ளோ பெரிய தண்டனை இவளுக்கு கிடைக்கிறது சத்தியமா வந்து பார்த்தீங்கன்னா நியாயமே கிடையாது. ஏன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தண்டனை அப்படின்ற மாரி தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா, அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்டனைலாம் பத்தவே பத்தாது. அவள வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் சட்டியில போட்டு பொரிச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா அவள்லாம் வழிகருவா. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தப்பு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. ஒரு தப்பா, சின்ன தப்பா? அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ தப்புகளையும், பெரிய பெரிய தப்புகளையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி இத்தன நாளா செஞ்சுகிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா. இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய வந்து விட்டு வச்சிருந்ததுக்கான காரணம் அவங்க மாமா இவங்க இருக்காரு இல்லையா மாசிலாமணி, அவரோட மனசு கஷ்டப்படும் அப்படின்றதுனால தான் இவ்ளோ பெரிய விஷயங்களையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அ மாசிலாமணியும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல பார்த்ததுனால, இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து அஞ்சல் இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி முடிவு பண்ணி, "வசந்த் நீ என்ன பண்ற? நான் இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன். அந்த அஞ்சலியையும், சிந்தாமணி அத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விடக்கூடாது. அவங்க 2 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சே ஆகணும் நம்ம" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ போலீஸ் அனுப்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர வச்சுறாங்க. இது எல்லாமே ரொம்பவே நல்லதா போயிட்டு இருக்கு. அதுவும் நம்ம ஏசிபி மகேஷ் சார் சொன்னத கேட்டு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி பயங்கரமா அதிர்ச்சியாக போறா. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவரே பயங்கர கோவத்துல இருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு ஒரு பக்கம் நம்ம கார்த்திக்கோட விஷயத்த பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா, இந்த ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா, வேற எங்கேயோ போயிட்டு இருக்கே அப்படின்னு நெனச்சாங்க. பட் அந்த வேற எங்கேயோ போறதும் நல்ல விஷயம் தான். ஏன்னா, அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே கார்த்திக்கு செட்டே ஆக மாட்டா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்த வசந்த் சொன்னதும் கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சுறாங்க. என்ன சொல்றது? ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது வசந்த் அப்படின்ற மாரி சொல்லி தான், இப்போ போலீஸ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துர சொல்லிட்டாங்க. இப்போ போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஏசிபி மகேஷ் சார் இருந்துட்டு, "நீ ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வசமா சிக்குவன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். ஆனா, இவ்ளோ சீக்கிரம் அது நடக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல" அப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, "உன்ன மாரி பொண்ணுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவோ வந்து முடிச்சு கட்டியிருக்கணும். நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, உன் புருஷன் கார்த்திக்க ஏமாத்துன, ரெட்டை குழந்தை அது இதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ மனசொடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப என்னடான்னா, உன் அப்பாவையே சொந்த அப்பாவையே வந்து பார்த்தீங்கன்னா, கீழ தள்ளி கொல்ல பார்த்திருக்க. அவரு கை, கால் விளங்காம இருக்காரு. சரி ஓகே. ஏதோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தா. இப்ப என்னடான்னா, அவரே வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு அவ்ளோ பெரிய இடைஞ்சலா இருக்காருன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, நீ வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட கதையே முடிக்கிறதுக்கு பார்த்தியா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அங்கேயே எல்லார் முன்னாடியுமே நம்ம ஏசிபி மகேஷ் சார் இருந்துகிட்டு பயங்கர கோவத்தோட இப்போ பலார் பலார்ன்னு கன்னத்து மேலேயே அறைய ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இதுக்கப்புறம் இந்த அஞ்சலியால தப்பிக்கவே முடியாது. ஒரு பக்கம் நம்ம அதாவது மாசிலாமணியிலிருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியையும், சிந்தாமணியையும் ஜெயிலுக்கு அனுப்புறதுல ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, ஒரு தப்பு செஞ்சா பரவால்ல மன்னிக்கலாம். எப்பயுமே தப்பு செஞ்சுகிட்டே இருந்தா மன்னிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களும் மனுஷங்க தானே. மனிதாபிமானம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவோ செத்து போச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏற்கனவே ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊத்தி வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அத சாகடிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. இந்த அஞ்சலிய தூக்கி ஜெயில்ல போட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியா நடந்துருது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.